ஹாய் உறவுகளே, வெல்கம் டு என்எஸ்எஸ் உலகம். இன்றைக்கி நான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வெளியில் ஒரு வேலையாக போயிட்டோம். வந்ததும் பாப்பாங்க 2 பேரும் ஒரே அழுகை. என்னன்னு கேட்டால், பக்கத்து வீட்டில் பாத்ரூமுக்காக ஃபவுண்டேஷன் போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம கருவாயம் போய் மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. அவன் மதியமே விழுந்துட்டானா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு துரத்திட்டு அப்புறம் உள்ளே விழுந்துட்டு மேலே எடுக்க முடியலன்னு இவங்க மேலே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், குச்சி கல் இதையெல்லாம் போட்டு வீசியிருக்காங்க. அது வீசினா மேலே பறந்து வரும்னு சொல்லி. ஆனால் அது வரல. ரொம்ப பயந்து போயிருந்துச்சு. அப்புறம் மச்சான் ஏணி கொண்டு வந்து வச்சு உள்ளே இறங்கி எடுக்க போனால் ரொம்ப பயந்துட்டு பறந்து ஓடிட்டே இருந்துச்சுங்க பாருங்கள். அப்புறம் ஒரு வழியாக மச்சான் பிடிச்சி சமாதானப்படுத்தினாங்க. அப்புறம் மேலே கொண்டு வந்து விட்டு தண்ணி கொடுத்து தீவனம் போடுறதுக்கு இது பண்ணாங்க. கோழி குஞ்சு பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா சின்ன பாப்பா. நமக்காக பாருங்க, நமக்காக நம்ம அன்புக்காக ஏங்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே பாசம் காட்டுறவங்க. கடையிலேருந்து வந்தாலும் எங்கே போயிட்டு வந்தாலும் இவங்கக்கிட்ட ஒரு அட்னஸ் போடணும் பாருங்கள். எல்லாரும் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு அட்னஸ் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இவனோட சேட்டை பாருங்கள். பயங்கரமான சேட்டை, குறும்புக்காரங்க. கையெல்லாம் கடிச்சு வச்சு தான் அவரோட பாசத்தை வெளிப்படுத்துவார். அப்படி ஒரு சேட்டைக்காரர். அப்புறம் எல்லாம் விளையாடிட்டு இதில் ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆயிடுச்சு. சிக்கன் வேண்டான்னு சொன்னால் இல்லை, என்னோடது போடு இன்னோடது போடுன்னு ஆளுக்கு ஒருத்தி ஒரு கோழி பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கோழி பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு கோழி போட்டால் போதும்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா. இங்கே பாருங்கள், பூச்செடிக்கு நான் எவ்வளோ தான் பந்தோஸ் பண்ணி வச்சாலும் அதுக்குள்ளே உங்கள் குட்டி குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பறிச்சு எடுக்கிறாங்க. இது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மச்சான் பால் கறந்துட்டு வந்து பால் கொடுத்தாங்க. பாலை காய வச்சு இறக்கி வச்சுட்டு சூடாக இஞ்சி டீ போட்டு குடிக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பாப்பா அவங்க 3 பேரும் வெங்காயம் தொளிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஜெயிலர் படம் போட்டிருந்தாங்கன்னு மும்முரமாக படம் பார்த்துட்டு இது பண்ணாங்க. இதுக்குள்ளே பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு நான் டீ போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இஞ்சி டீ போட்டு குடித்தா தாங்க வேலையே நல்லாயிருக்கும். அதனால் சூடாக இஞ்சி டீ போட்டுட்ருந்தேன். டீ போட்டு குடித்த பின்னாடி தான் நம்மளுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் வந்தோடனையும் டீ போட்டு குடிக்கணும்னு வந்தேன். அதுக்குள்ளே கருவாயன் விழுந்துட்டான்னு சொல்லி அவனை பார்த்துட்டு டீ போடுற லேட் ஆயிடுச்சு. மச்சான் அதுக்குள்ளே பால் கறந்து தரேன்னு சொன்னாங்க. சரின்னு பாலை கறந்ததும் டீயை போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு அடுத்து சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தோம். என்ற நடுக்குட்டி பார்த்திங்களா, எனக்கு நிறையா ஊற்றுறியா, உனக்கு நிறையா ஊற்றுறியான்னு எல்லாத்தையும் அளந்தளந்து பார்த்துட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்தா. சின்னவ மும்மரமாக டிவியே கதின்னு உட்காந்துருந்தா. இதாங்க என்னோடய ஈவினிங். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.